எல்லா கூலி தொழிலாளியும் தகுதியானவங்க தான். நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இல்லாத அனைவரும் தகுதியானவர்கள் தான் இந்த கார்டு போட, லேபர் கார்டு போட. இதில் 2 வகையான அமைப்புகள் இருக்குது. ஒன்று கட்டுமானம், இன்னொன்று அமைப்புச்சாரா. இந்த அமைப்புச்சாராவோட வந்து யார் யார் அடங்குவங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரும் இதில் அடங்குவங்க. அவங்களும் கூலி தொழிலாளியில் தான் வர்றாங்க. அதனால் அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் நினச்சினுக்கிறது என்னென்னா, கட்டுமான கார்டுனா மேஸ்திரிங்க மட்டும்தான், அவங்க மட்டும்தான் இதை பயனடைவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கார்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இதனுடைய தெளிவு இல்லை. அந்த அமைப்புச்சாரான்றதில் என்னென்ன வருதுன்னா, அந்த துணி கடை, ஜவுளி கடை, தெருவோர ஜவுளி, அந்த தெருவோட பெட்டி கடைங்க, காய் கடைங்க, வியாபாரிங்க, டெய்லரு, நெசவாளர்கள், இந்த மாதிரி பியூட்டிஷியனு, முடி திருத்துவர், அயன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய தொழில்கள் வந்து இந்த அமைப்புச்சாராவில் அடங்குது. அதனால் இது எல்லாமே நமக்கு இதுலேயும் நம்ம கார்டு போட்டு குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் பெனிஃபிட் அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்வித்தொகை அனுபவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்சூரன்ஸ் வரும், நமக்கு டெத்து